புதுச்சேரியில் 1,00,000 லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயநகர் பகுதியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் சார்பு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, போனஸ், பணி நிரந்தரம், ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு உதவி தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் சமரச தீர்வு காணப்படும். இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக பணியாற்றி வரும் ரமேஷ்குமார் தனியார் நிறுவனங்களுக்கு ஆட்சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்குவதாக சிபிஐக்கு புகார் சென்றது. இதையடுத்து நடத்திய விசாரணையில் புகார் உண்மை என தெரியவந்ததன் அடிப்படையில் சென்னை சிபிஐ அலுவலகத்திலிருந்து டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் கடந்த 5 நாட்களாக புதுச்சேரியில் முகாமிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரிடம் ரூபாய் 1,00,000 பணத்தை கொடுத்த பொழுது அங்கு பதுங்கியிருந்த சிபிஐ அதிகாரிகள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் இருவரையும் தனித்தனியே வைத்து விசாரணை செய்ததில் தேனியை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு வெளி மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உரிமம் கோரி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளது. மனுவை ஆய்வு செய்த உதவி ஆணையர் ரமேஷ்குமார் அனுமதி அளிக்க ரூபாய் 1,50,000 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். ஆனால் அந்த நிறுவனம் இறுதியாக ரூபாய் 1,00,000 லஞ்சமாக தருவதாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் திட்டை சேர்ந்த இளங்கோ என்பவர் மூலம் பணத்தை கொடுத்து அனுப்பியது. விசாரணையில் இதேபோல் சிபிஐ அதிகாரிகள் அதே ஜெயநகர் 4வது குறுக்கு தெருவில் உள்ள உதவி ஆணையர் ரமேஷ்குமார் வீட்டிலையும் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரிடம் டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து 20